ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் இந்த ரா மெட்டீரியல் கால்குலேஷன் இருக்குல்ல, எவ்வளோ தேவை ரா மெட்டீரியலுங்கிறது, அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அது இப்போ எப்படி வரும்னு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் கவர் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து இந்த ஒயிட் இருக்குல்ல, இதுக்கு பிளாஸ்டிக் ரெசின் அப்படிம்பாங்க ரா மெட்டீரியல். ஓகேயா, ஸோ அது மாத்திரம் எவ்வளோ தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு இது 3 ஸ்டேஜஸில் போகும். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் பிளாஸ்டிக் ரெசின் ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அது வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இந்த பிளாக்கோடு சேர்ந்து இந்த ஹோல்லாம் பஞ்ச் பண்ணி அந்த ஸ்டேஜில் இருக்குல்ல, அப்போ அதில் வந்து டைம் எடுக்கும். அப்போ அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் ரெசின் தேவையாக இருக்கும். கரெக்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபினிஷ் குட்ஸாக வைக்கிறீங்களா ஸ்டாக். ஏன்னா கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது உங்கள்ட்ட ஃபினிஷ் குட்ஸ் ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த ஃபினிஷ்டு குட்ஸ்லேயும் இந்த பிளாஸ்டிக் ரெசின் இருக்கும். கரெக்டாக. அப்போ திஸ் ரா மெட்டீரியல் பேஸ் இருக்குல்ல, அது 3 இடத்துல வரும் கேல்குலேஷன். பேசிக் ரா மெட்டீரியல்